அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனா பேசியிருக்காரு. ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டெத்னு சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் சக்சஸ் தான் இந்த படத்தை பார்த்து இந்த கதைக்கு திரைக்கதை பண்ணி ஒரு டைரக்டர் ராகேஷ் சார் அவர்களும் அவருடைய டெக்னீஷியன்ஸ் இந்த பின்னால போகிறான் கேமரா பின்னாக டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ நானும் எனக்கு ராதரவன் எம்எஸ் பார்க்க நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய ஆப்ரேஷன் சக்சஸாக பண்ணி கொடுத்தாச்சு. ஆப்ரேஷன் சக்சஸ் நாங்கள் வந்து வெளியே அனுப்புகிறோம். வெளியே வந்த ஒரு குழந்தைய அவர் கலந்து வச்சு கொண்டு விட்டார் அவர் ப்ரொடியூசர். ஸோ இது வரைக்கும் எந்த விதமான விளம்பரமும் இல்லை. எப்படி படம் ஓடும்? இன்னைக்கு விளம்பரமே இல்லாமல் ராமராஜன் படம் நீங்கள் நானும் ஓடுதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? விளம்பரமே இல்லையே, பேப்பர்ல இல்லை, டிவியில இல்லை, ஆறு எப்படி படம் ஓடும்? அப்படி இருந்து வர்றாங்கன்னு சொன்னா மக்கள் வந்து ராமராஜன் வச்சுக்க ஒரு நம்பிக்கை தான், போனால் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப வர்றாங்க. நினைச்சு பாருங்க, இது வரைக்கும் நான் நடிச்ச 45 படம் சாமானியன். எந்த படமும் பிரம்மாண்டமான தயாரிப்பு இல்லை, பிரம்மாண்டமான விளம்பரம் இல்லை, பிரம்மாண்டமான டைரக்டர் கிடையாது, பிரம்மாண்ட நடிகை கிடையாது. யாரு சொல்லுங்க? ஒரு சராசரியான ஒரு சாதாரண கம்பெனி பண்ணிருக்கேன். இது 45 படம். எந்த விளம்பரம் பாருங்க சொல்லுங்க, படம் எப்படி போகும்?